ஹலோ விவோஸ், வெல்கம் பேக். ஜிம்மில் இந்த பொண்ணு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தவர் மூஞ்சிலியா உட்காந்துடுச்சு. ஐயோ பாவம் அந்த மனுஷன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? பையன் அடிக்கிற மலைக்கு நடுவுலையும் எங்க போறான்னு பார்த்தா, அடடா தம்பி, உங்க சேவை இந்த நாட்டுக்கு தேவை. பசங்க சில விஷயத்த அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். அந்த பையன் கீழே விழுந்து தோத்துட்டான்னு நினைக்கும் போது காலேஜ் பசங்க பஸ்ல ட்ரிப்புக்கு கிளம்பும் போது இவன் பஸ் முன்னாடி தேங்காய் உடைக்கும் போது நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அது பவுன்ஸ் ஆகி நேரா போய் அந்த பையன் செல்போனை தட்டி விட்டுடுச்சு. ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை போல இவருக்கு. ஓடி வந்து தண்ணியில குதிக்கும் போது என்ன தண்ணிய காணோம். அதுல தண்ணி இல்லங்கிறதே தெரியல. வித்தியாசமான சம்பவம் இது. காலையில ஒரு வீட்டுக்கு ஆட்டோ வந்திருக்கு. சரி, யாரோ கெஸ்ட் தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா என்ன பேப்பர் போடுறாரு. ஆட்டோல நியூஸ் பேப்பரா? அதுவும் அவர் அதை கேட்ச் பிடிச்சது வேற லெவலு. சரியான வார்த்தையை எழுதவும், இதை மாத்தி ஒரு வார்த்தையா கொண்டு வரணும். பதில் என்னமோ தொலைபேசி. அவன் எழுதி வச்சிருக்கான் பேசி தொலை. அவன் வித்தியாசமால யோசிச்சிருக்கான். மளிகை கடைக்குள்ள கால் எடுத்து வச்சவரு என்ன மல்லாக்க படுத்துட்டாரு. இவர் பிளானு இப்படி தண்ணியில ட்ரிஃப்ட் அடிக்கிறது தான். ஆனா அவனால முடியல. அதுக்கு பதிலா அவனே ட்ரிஃப்ட் அடிச்சிட்டான். இந்த கடையோட போண்டா மாஸ்டரை பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அட, இது என்ன ஸ்பைடர்மேனுக்கு வந்த சோதனை? இவருக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கவே கூடாது. இவர் படி இறங்கும் போது முன்னாடியும் பின்னாடியும் பொண்ணுங்க வந்த நேரத்துல அந்த பொண்ணுங்க முன்னாடியா வலிக்கு விழுந்துட்டாரு. விழுந்த அடுத்த செகண்ட் மனுஷன் ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. நம்ம புதுசா ஒரு பொருள் வாங்கினா அதை செக் பண்ணி பார்ப்போம்ல, அப்படி இவர் புதுசா வாங்கின பேட்மிண்டன் ராக்கெட்டை செக் பண்ண போய் இவர் உள்ள வந்துட்டு கதவை மூடலான்னு இழுத்தாரு. என்ன கண்ணாடி உடைஞ்சு கையோடல வந்துடுச்சு. ஒரு பெரிய கல்யாண வீட்டு சாப்பாட்டு மெனுல ஃபாஸ்ட் ஃபுட் சேர்த்துக்க சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கு இவங்க என்னடா இந்த ஓட்டம் ஓடுறீங்க? நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறோம்ல, ஆனா நிஜமான ஃபாஸ்ட் ஃபுட் இதாங்க. எதிரில் எவனாவது வந்தா சோலி முடிஞ்சது. முடிஞ்சா இதை சிரிக்காம பாருங்க பாப்போம். போட்டோகிராஃபர் எங்க? இதோ வந்துட்டேன். மனுஷன் விழுந்ததை எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிட்டாருன்னு பாருங்க. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும் பார்த்துக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜுக்கு டான்ஸ் ஆடுறேன்னு வந்துட்டு அடப்பாவி, அதை ஏண்டா கிழிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க? டேய், நீ டான்ஸ் ஆட வந்தியா இல்ல ஸ்டேஜ கலத்த வந்தியா? இது ஒரு நல்ல கேள்வி. அட, அவன் அசராம அடுத்த ஸ்டெப்ப போட ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியா இடியாப்பக்காரரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு இந்த அக்காலாம் பொழந்து எடுத்துடுச்சு.
மேல இருந்து கீழே இடியாப்பான அப்புறம் இவனை பார்த்து அடுத்த வீதியில தான் பிடிக்க முடியும். அப்படியே நான் சண்டை போட்டு சார். இது கொஞ்சம் நல்லா யூடியூப்ல போட்டு இவங்க விற்கலாம் பண்ணுங்க சார். ஒரு கல்யாணத்துல இவர் ட்ரோனை முதல் தடவை பாக்குறாரு போல. அது கிட்ட வந்ததும் பாவமியா மனுஷன் இப்படியா கதற விடுறது? ஆத்துல சோப்பு போட்டு சும்மா ரசிச்சு குளிச்சிட்டு இருக்காருங்க மனுஷன். தலைவன் எல்லா துணியையும் துவைச்சு காய போட்டாப்புல. ஆனா கொஞ்ச நேரத்துல பாவத்தை கொடி அந்து போச்சு. இங்க படிக்கணக்குக்கு கோதுமை வாங்கியிருந்திருக்கு இந்த பாட்டி. ஆனா இந்த பாட்டிய எப்படி ஏமாத்தி இருந்தான்னு பாருங்க. எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இத கொட்டிட்டு அடுத்த முறை அளக்கும் போது அப்படியே திருப்பி வச்சு அளக்க ஆரம்பிச்சிட்டான். அடப்பாவி. அந்த பாட்டி ஏதோ தப்பா இருக்கேன்னு அந்த பக்கம் போகும்போது எவ்வளவு அலேக்கா அதை திருப்பிட்டான் பாருங்க. நம்ம தான் எல்லா இடத்துலயும் உஷாரா இருக்கணும். ஃபுட்பால் பிளேயர்ஸ் சில நேரத்துல இப்படி ஃபிளிப் பண்ணி த்ரோ பண்ணுவாங்க. நேத்து மேட்ச்ல அதை பார்த்துட்டு நானும் அப்படிதான் த்ரோ பண்ணுவேன்னு பண்ண போய் நமக்கு இது தேவையா? ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் அட் டைம்ல கொண்டு வந்துட்டாரு. ஆனா அதை டேபிள்ல வைக்கும் போது அச்சச்சோ மொத்தமும் கொட்டிடுச்சே. கை கெட்டினது வாய் கெட்டல போங்க. கல்யாண பொண்ணு தன் தம்பி கிட்ட எந்த ஒரு லூசுத்தனமும் பண்ணாதன்னு சொல்லியும் வந்திருக்கான் பாருங்க பேட்மேன் ட்ரெஸ் போட்டுட்டு. வெளிநாடுகள்ல ஜெண்டர் ரிவீலுங்கிறது சாதாரண ஒண்ணு. அப்படி ஒரு கப்புள்ஸ் ரெண்டாவதா என்ன குழந்தைன்னு ரிவீல் பண்ணும்போது இந்த பையன் திரு திருன்னு முழிச்சிருந்தான். ஏன்னு நீங்களே பாருங்க. அம்மா குழந்தை குழந்தைனதும் அந்த குழந்தை எங்கன்னு தேடி இருந்திருக்கான். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இதாங்க அல்டிமேட்டு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போன் நோண்டிட்டு இங்க வந்து உட்கார்ந்தாரு. எல்லாம் சகஜமா இருந்த மாதிரி தான் தெரியும். ஆனா பின்னாடி இவங்க சிரிக்கிறத நோட் பண்ணீங்களா? இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஆமா, இவர் போன் யூஸ் பண்ணிட்டு தப்பான டேபிள்ல வந்து உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த அப்புறமும் எதிரில யார் இருக்கான்னு கூடவா பார்க்கல. இங்க ஒரு போட்டி. பலூனை கீழே விடாம டி-ஷர்ட்டை போட்டு கலத்தணும். தலைவன் இந்த விளையாட்டை ரொம்ப ஆர்வமா விளையாண்டு இருந்தாரு. கடைசியா அந்த பலூன் கீழே விழ போகுதுன்னு ஐயோ, அவர் மல்லாக்க கீழே விழுந்துட்டாரு. வீட்டுல நடந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ல வந்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்திருந்தாங்க. அப்போ இவரு இன்னொரு பிளேட் கேட்டா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க பாஸ். அட நம்ம டிடிஎஃப் புனிதால போட வேணாம். எது? சரி புனிதாங்கிறது பாருங்க. என்ன புனிதா புனிதாங்கிறப்புல புது கேர்ள் ஃப்ரெண்ட் பேரா? புனிதா. பையா ஷோ மீ திஸ் பையா. தம்பி, புதினாவத்தான் புனிதா புனிதா நீங்களா? அந்த இது போட வேணாம்னு சொல்லிட்டீங்க. புனிதா. பையா ஷோ மீ. இது ரொம்ப ஓவரு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல பின்னாடி தாத்தா என்ன பண்றாரு?
தாத்தா என்ன தெரியுது? ஸ்கேன் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. நமக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? என்ன எல்லாமே சுருங்கி இருக்கு. இங்க கூட்டமா எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்த இவர் என்ன அலைக்க நகர்ந்துட்டாரு. ஆனா அடுத்த செகண்ட் அதுல கண்ணாடி வச்சிருந்திருக்காங்க. அத கவனிக்கல இவரு. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ட்ரெயின் ஏறும்போது இவர் செருப்பு மாட்டிக்கிச்சு போல. அடுத்த ஸ்டேஷன் வர இப்படிதான் நின்றுட்டு இருந்தாரு. ரொனால்டோ ஃபேனா இருக்கலாம், அதுக்குன்னு ரொனால்டோ மாதிரியே விளையாடணும்னு நினைச்சா முடியுமா? இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. ஆனா இங்க என்ன எழுதி இருந்ததுன்னா, ஃப்ரெண்டு கூப்பிட்டானேன்னு விளையாட போனதுக்கு கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க போங்க. நினைச்சதை வாங்குறதுக்காக உண்டியல்ல காசு சேர்ப்போம்ல, அப்படி எவ்வளவு சேர்ந்துருக்குன்னு பார்க்க உண்டியல உடைச்சிருந்திருக்காங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஐயோ, என்னடா இது, வருஷம் ஃபுல்லா இவ்வளவுதான் சேர்த்தியா? இதை விட உண்டியல் வாங்கின காசு அதிகமா இருக்குமேடா. ஃபுட்பால்ல கோல் கீப்பர் எப்படி இல்லாம பாலை தடுத்து பார்த்துருப்போம். ஆனா இந்த கோல் கீப்பர் எப்படி தடுத்து இருந்தாருன்னா, என்ன லாங் ஜம்ப் தாண்ட சொன்னா ஜிம்னாஸ்டிக்லாம் பண்றாரு. ஆனா செம ஜம்புங்க. அட செம டைமிங்ல. இதுக்குள்ள அவரால முங்க முடியல. அதுல முங்கி குளிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா, தொப்பை அண்டை கொடுத்து அடைச்சிட்டாரு. முழுசா நிறைஞ்சதும் ஒரு முங்கு. நீங்களும் எல்லாம் ஒரு கோடிங்கிற மாதிரி ஷோல போன் கால் ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும்ல, அப்படி அமிதாப் பச்சன் நடத்தின ஷோல போன் கால் பண்ணும்போது, सहारनपुर से बोल रहे हैं आप? हाँ जी, मैं अमिताभ बच्चन बोल रहा हूँ. कौन बनेगा करोड़पति से? अमिताभ बच्चन, हम शाहरुख खान बोल रहे हैं. ஏதோ பஜனை நினைக்கிறேன். அதுல இவர் ரொம்ப ஆர்வமா பாட்டு பாடிட்டு இருக்கும்போது குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் கிஃப்ட் அதுல அடுக்கி வச்சிருந்திருக்காங்க. அப்படி அடுக்கி வச்ச இவரு அச்சோ பர்த்டே கேக்க தட்டி விட்டுட்டாரு. ஃபுட்பாலை வச்சு இவர் என்ன பண்ண போறாரு நினைப்பீங்க. ஆனா என்ன பண்ணாருன்னா, ഇത്ര സെറ്റപ്പ് ആയത് மாங்காவை பறிச்சதுக்கு ஆட்டத்தை பாருங்க. அட் டைம்ல 2 பேருக்கு அவசரம்னா,